Hi friends, நான் உங்கள் சுபைதா zacs.kitchen.இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு vlog வீடியோ தான். நம்ம திருமதி இல்லம் ஆஷா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ எடுத்த vlog தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நான் என்னென்னலாம் அன்றைக்கி செஞ்சு வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கஞ்சியும் ஏபிசி ஜூஸ். இந்த ராகி கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்தி, கால்சியம், ஃபுல் ஆஃப் கால்சியம். முட்டு வலி இருக்கவங்க, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாமே இது எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாள் விலாகில் நான் இதோடைய ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஏபிசி ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தி அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ கிளம்பி இப்போ வந்து போயாச்சு. ஹாய் சலக்குட்டி, சூப்பராக இருக்கா. தேங்க்யூ பேபி, லுக்கிங் ஸோ கியூட். அண்ட் கிருத்திகா வந்தாச்சு. இது க்யூட் டால். அவங்களோட சாரீ காட்டுறேன் பாருங்கள். ஐயோ, நம்மளுக்கு யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் வந்து அந்த சாரீஸ் தான் பிடிக்கும்ல, செம்மையாக இருக்கீங்க. அண்ட் வனஜாக்காவும் இங்கே இருக்காங்க. ஹாய் சந்தி அக்கா. ஹாய். சிலர் வந்தாச்சு. க்ளோரி ஹாய். ஆஷாவோட வீட்டில் பியூட்டிஷியன் இருக்காங்க, அவங்க கல்யாணம் லாக் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் வேல்யூபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு மேடம் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா ஆஷாவோட சிஸ்டர் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதனால கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கா. ரொம்பலாம் லட்சமா கொஞ்சம் எங்களையும் பார்த்துக்கோடா. இவர் தான் ஹீரோ. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார், பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். லேட்டாக வந்துட்டார். இன்னைக்கு என்ன யாரெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத காமிச்சிடுறேன். நம்ம கிருத்திகா இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட். அப்புறம் நியூ கிரியேஷன்லேருந்து க்ளோரி அண்ட் ஷாம் வந்திருக்காங்க. அப்புறம் சாந்திஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சாந்தி அக்கா. அப்புறம் நம்ம கார்த்திகா சேனல்லேருந்து கார்த்திகா. ஸோ இவங்கெல்லாம் நாங்கள் வந்து நம்மளாம் யூடியூப் கேங்க இல்லையா, ஸோ ஒரு சைடாக ஒதுங்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆஷாவுக்கு வந்து நிறையா அவங்களுடைய முறைப்படி நிறையா ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா இப்ஸா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தா. ஏன்னா நான் விட்டுட்டு போயிருந்தேன், ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்றதுனால. வந்ததுக்கப்புறம் மேடம் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். எல்லோரும் வந்து இங்கே பாரு மெஹந்தி பாரு, இங்கே பாரு வளையல் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து அவங்களுடைய வளைகாப்பில் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ அடுத்து வந்து என்னையை கூப்பிட்ருந்தாங்க வளையல் போடுறதுக்காக. எனக்கு இதெல்லாம் தெரியாது, அதனால நான் வந்து சந்தனத்தை எடுத்து நெத்தியில் வைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் கார்த்திகா சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை கன்னத்தில் வை, கையில் வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்ல ஒன்று ஒன்றா பண்ணி முடிச்சிட்டேன். பட் ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் அது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ற நம்ம மனசார ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்மளுக்கு என்ன ரிச்சுவல்ஸ் தெரியுது தெரியலைன்றதை தாண்டி நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளையல்லாம் போட்டு விட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்டு அது எல்லாத்தையுமே போட்டு விட்டாச்சு. வலையெல்லாம் போட்டுட்டோன்னே சுபைதா ப்ளஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா வந்து அப்படியே பிளெஸிங்ஸ் வாங்குற மாதிரிலாம் பண்ணாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அப்புறம் ஃபேமிலி பிக் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ ஒரு சில பிக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பிக்ஸ் இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா வனஜாக்கா வந்திருந்தாங்க, செம்பருத்தி சீரியல்லேருந்து. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆஷாவோட ஃப்ரெண்ட். அவங்களையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹமீத் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ வந்து கொஞ்சம் ஷாம் போயிட்டு அம்பளத்துட்டு இருந்தார். ஸோ இப்படி தான் போச்சு அன்றைக்கி டே. விலாக் வந்து ரொம்ப சின்ன விலாக் தான், பட் நான் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்கக்கூடிய விலாகு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய பிளெஸிங்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஆஷாவுக்கு கொடுங்க. குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு ஆஷாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நான் உங்களை வேறு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.